ஹலோ டென்த் குட்டீஸ், என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அரசு தேர்வுகள் இயக்ககம் கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ அதை பற்றிய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் காப்பி ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று அதாவது 4/6/2024 மதியம் 3 மணிக்கு உங்களுடைய பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ எந்த அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.dge.tn.government.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை நான் அப்படியே லைவ் டெமோவாகவே காமிக்கிறேன். ஆனால் இன்னும் 10th அந்த லிங்க்கை அப்டேட் பண்ணலப்பா. ஸோ இப்போ நம்ம 11th 12th ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மாடல் காமிச்சிடுறேன், சரிங்களாப்பா? ஸோ டேரெக்டாக நீங்கள் டிஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணலாம், இல்லை அந்த ஃபுல் வெப்சைட்டும் டைப் பண்ணலாம். எது டைப் பண்ணாலும் டேரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குல்லப்பா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அதில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். இங்கே தெரியுதுங்களாப்பா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரிக்கு இருக்கும் அண்ட் எஸ்எஸ்எல்சிக்கு இருக்கும், நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ண போகிறது எஸ்பெஷலி எஸ்எஸ்எல்சி, சரிங்களாப்பா? எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும்ப்பா. ஸோ அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனில் போய் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், சரிங்களாப்பா? ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது எதுக்குள்ளே போனோம்? எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்குள்ளே தான் போனோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போனவொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டைப்புன்னு சொல்லிட்டு இப்போ ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான்ப்பா உங்களுக்கு வரும், சரிங்களா? இப்போ இவங்களுக்கு பாருங்கள், 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா? HSC ஃபர்ஸ்ட் இயர் மார்ச் 2024 ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் இதே தான் வரும். அந்த HSCக்கு பதிலாக எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் மாற்றம் இருக்காதுப்பா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தெரியுதுங்களா, ஸ்கேன் காப்பி டவுன்லோட் அப்படின்னு இருக்குங்களாப்பா. ஸோ இதில் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர், அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல அந்த ரெஜிஸ்டர் நம்பரை பதிவு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கணும்ப்பா. டேட் ஆஃப் பர்த்தை ரிவர்ஸில் கொடுக்கணும், சரிங்களா? அதாவது இயரு, நெக்ஸ்ட் மந்த்து, அடுத்து டேட்டு, நடுப்புற ஐஃபோன் கொடுக்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க குட்டீஸ். அதனாலே நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ஸோ அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க, இல்லை சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் PDF டவுன்லோட் ஆகும்ப்பா. ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களுக்கப்பா, கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்ட்டா நம்பர் கொடுத்துருக்காங்களடா, காண்டாக்ட் மொபைல் நம்பர். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஆன்சர் ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே மெயின் மேட்ரேப்பா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும்ப்பா. நீங்கள் எழுதியிருக்க மொத்த பேஜிலுமே அவங்க இப்போ 10 பேஜ் எழுதிருக்கீங்கன்னா 10 பேஜுமே கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்க வேண்டியது அதுதான். எல்லா கொஸ்டினுக்குமே மார்க் வந்திருக்கா, கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செகண்டரியாக பார்க்கணும். தேர்ட் ஒன், அந்த போட்டிருக்க மார்க்கை நீங்கள் கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்துட்டு டோட்டல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தேர்டாக செக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கூட்டி பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு மார்க் அதிகமாக வருது கூட்டி பார்த்தா, ஆனால் அவங்க டோட்டல் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தைரியமாக ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம்ப்பா, சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை செக் பண்ணும்பொழுது ஆன்சர் கீலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஆன்சர் கீ எனக்கு எதுன்னு தெரியாது, நம்ம சேனல்லே 5 சப்ஜெக்ட்டுமே தமிழ் ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். இல்லை பெஸ்ட்டு உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட உங்களோட பேப்பரை அமுச்சு கூட, மேம் நான் ரீவேல்யூவேஷன் போடலான்னு இருக்கேன், ஆன்சர் கீலாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் மேம்னு கேட்கலாம். இல்லைனா நீங்கள் என்னுடைய மெயில் ஐடிக்கு கூட தாராளமாக உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை அனுப்பலாம். நான் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன், சரிங்களா செல்லா குட்டீஸ்? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்ட பிறகு ரீவேல்யூவேஷன் போடலாமா, எய்தர் ரீடோட்டலிங் போடலாமான்னு டிசைட் பண்ணிட்டீங்க. டோட்டல் மிஸ்டேக்னா ரீடோட்டல், ரீவேல்யூவேஷன்னா ஆன்சர் கீ இருந்தும் மார்க் போடல. ஸோ டிசைட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னலப்பா அதே வெப்சைட்டில் அதே எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இன்றைக்கி தான் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகுது, நாளைக்கு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் விடுவாங்க. எதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா
ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான அஃபிஷியல் தனித்தனியாகவே விடுவாங்கப்பா. சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரீடோட்டலிங் இருக்கும். அடுத்து அதுக்கு மேலே ரீவேல்யூவேஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். சரிங்களாப்பா? ஞாயிற்றுக்கிழமை இடையில லீவுப்பா. ஞாயிற்றுக்கிழமை அப்ளை பண்ண முடியாது. அப்போ இடைப்பட்ட இந்த தேதிக்குள்ளே நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸையும் நீங்கள் அங்கேயே பே பண்ணிவிட்டு வந்துடணும்ப்பா. ஃபீஸை எங்கே பே பண்ணணும்னு டவுட் படாதீங்க, அங்கேயே தான். சில மாவட்டங்களுக்கு வேறு இடம்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை. ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபீஸையும் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம்ப்பா. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறு மதிப்பீடு, அதாவது ரீவேல்யூவேஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரூ. 505 சொல்லியிருக்காங்கப்பா. நீங்கள் ஒருவேளை 2-3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கட்டுங்க. மறு கூட்டல் ரீடோட்டலிங்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 205 சொல்லியிருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. நீங்களும் நிறைய சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுங்கள். ஸோ இதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்கான ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் வந்து நாளைக்கு வந்து அது நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபார்மை இந்த வீடியோனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன் நான். அந்த பிடிஎஃப் லிங்க்கை தயவு செஞ்சு நீங்கள் தேடி களைப்படையாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணணும். டேரெக்டாக டிஜிபி போயிருங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் போங்க, அங்கே போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது சார்ந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னுடைய ஹெல்ப் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். டாடா பை பை.